மேம் நான் சில டென்டல் ப்ராடக்ட் சொல்றேன், அதுக்கு ரேட் பண்ணுங்க. ஓகே. சார்கோல் டூத்பேஸ்ட் 0 out of 10. ஏன்னா அதுல அப்ரேசிவ் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எனாமல் லாஸ் அதிகமா இருக்கும். வாட்டர் ஃப்ளாசர் 8 out of 10. ஸோ இது நமக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் அது உங்க கம் ஹெல்த்தையும் ப்ரொமோட் பண்ணும். டங் கிளீனர் ஸோ இது வந்து 9 out of 10. ஸோ மெட்டல் டங் கிளீனர் யூஸ் பண்ணி நீங்க கிளீன் பண்றது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி பிரஷ் பண்றது உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு டங் கிளீன் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்பிள் டூத்பேஸ்ட் இது 0 out of 10. ஸோ இது ஒயிட்டன் பண்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுமே தவிர அந்த அளவுக்கு டூத் ஒயிட்டன் ஆகாது. ஸோ நீங்க நார்மல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றதே பெட்டர். மவுத் ஃப்ரெஷ்னிங் ஸ்ப்ரே ஸோ இட் இஸ் -1 out of 10. இது வந்து பேட் பிரெத்தை மாஸ்க் தான் பண்ணும், சரி பண்ணாது. ஸோ இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. ஓரல் ஹெல்த்துக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, கேர் பண்ணணும். லாஸ்ட் ஒன் மேம், எலக்ட்ரிக் டூத் பிரஷ். ஸோ இது 8 out of 10. நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா இது நமக்கு ஓரல் ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நமக்கு ப்ராப்பர் யூசிங் டெக்னிக்ஸ் தெரியலன்னா இதுவே வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க டூ ஃபாலோ ஆர் பேஜ்.